பிரைஸ் ரேஞ்சஸ்லயும் கலந்த மாதிரி அன்ஸ்டிச் சல்வா ஃபேப்ரிக்ஸ் பார்க்க போறோம். நிறைய வீடியோஸ்ல கேட்பீங்க, இது ரொம்ப அழகா இருக்கு இந்த சல்வா செட் எங்க வாங்குனீங்க அப்படின்னு. சல்வா செட் நான் போட்டு வரது எல்லாமே நம்ம பொட்டிக்ல ஸ்டிச் பண்ணது தான். பட் ஒன்னே இதை கேட்காதீங்க, இது வந்து நான் ஒரு பியோர் ஜார்ஜெட் ஃபேப்ரிக் எடுத்து நானே டையிங் ப்ராசஸ் பண்ணி கஸ்டமைஸ் ஒர்க் பண்ணிட்டு துப்பட்டாலாம் கஸ்டமைஸ் வெறும் பிளெயின் துணியில நான் இந்த மாதிரி டை பண்ணி இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி போட்டுட்டேன். இது வந்து செல்ஃபா ஒரு ட்ரெஸ்ஸிங் மேல இருக்கிற ஒரு கிரேஸ்ன்னு வச்சுக்கலாமா. பட் இந்த மாதிரி நிறைய சல்வா செட்ஸ் நான் என்னோட வீடியோஸ்ல போட்டு வரது நம்ம பேஜ்ல இருக்கிறது தான். ஸோ ஒன்னும் அஃபோர்டபுள் ரேஞ்ச் வித் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ்ல நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் வித் பிரிண்டட் வரும். நான் இதுதாங்க தைச்சு போட்டு வரேன், நீங்க பாக்குற அத்தனையுமே. ஆனா நான் இது எப்பயோ எடுத்து வச்சு நான் எப்பயோ ஸ்டிச் பண்ணி போட்டு வருவேன். நீங்க நான் போட்டு ரொம்ப ஸ்டாக்கே இருக்காது அப்பதான் கேக்குறீங்க. பட் சல்வா செட் எதுவுமே ரிப்பீட்ஸே வராது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸ் வரும். எக்ஸ்போல தான் வச்சிருப்பேன் மேக்ஸிமம். பட் வெப்சைட்ல நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி பிரிண்டட் துப்பட்டா வந்து பிளெயின் பாட்டம் வரும். நான் அது அப்படியே போட்டோ போட்டிருப்பேன், அது அப்படியே சேல் ஆயிருக்கும். அதனால தான் நான் இது வரைக்கும் சல்வா செட் ஃபுல் வந்து வீடியோஸ் அவ்வளவா பண்ணதில்லை. ஸோ இது வந்து பிங்க் கலரா. ஸோ நெக்ஸ்ட் இந்த டிசைன் நான் காமிக்கிறேன். இதை எப்படி நான் ஓப்பன் பண்ணி இந்த கொட்டா டிஷ்யூவை காட்டுறனோ அந்த டிசைன்ல இருக்கிறது எல்லாமே பார்க்க அப்படிதான் இருக்கும். இதுக்கு நீங்க லைனிங் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண முடியும். ஏன்னா இது டிரான்ஸ்பரண்ட் ஃபேப்ரிக்ல. கோட்டா டிஷ்யூ பத்தி உங்களுக்கு சொல்ல வேணால. இது வந்து நெக் லைன்ல வரும். இந்த மாதிரி ஃபுல் எம்ப்ராய்டரியில ஒரு ரிச் லுக் உங்களுக்கு துப்டா வரும். ஸோ சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு பாட்டம். ஸோ வெரி பிரிட்டி கலர். ஸோ இதுல ஒன் மோர் கலர் வித் டிஃப்ரெண்ட் நெக் பேட்டர்ன். இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் நான் காமிச்ச அதே மாதிரி தான் இருக்கும் துப்பட்டா எல்லாம். பட் நெக் பேட்டர்ன் இப்படி இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி வரும். துப்பட்டா பாருங்க, நான் சொன்ன ஃபுல் எம்ப்ராய்டரி சூப்பர் கலர். இப்படி சொல்வீங்க, அப்புறம் நான் போட்டோன்னே அது வேணும்னு சொல்றீங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ணாதான் உங்களுக்கு புரியும், ஃபேப்ரிக்ல புரியாது. ஸோ பேபி பிங்க்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் டீடைல் நெக் லைன்ல வருது. துப்பட்டாவும் உங்களுக்கு ஃபுல்லா இந்த மாதிரி ரிச் துப்பட்டா. அப்படியே நீங்க சிங்கிள் ப்ளீட்ல துப்பட்டா போட்டீங்கன்னா ஃபுல் எம்ப்ராய்டரி நல்லா ராயலா செம்மையா இருக்கும். உண்மையாவே நான் இதாங்க போட்டு வரேன். அப்புறம் போட்டு வந்தோடனே கேக்குறீங்க பிளெயின் பேண்ட். ஸ்டிச் பண்ணும்போது தான் அந்த ஃபீல் வரும்.